ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் கேலக்ஸி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பைத்தானோட வேரியபிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக நிறைய தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள்ன்றது ஒரு கண்டெய்னர் மாதிரி. இதில் யூசரோட டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கோடிங்கில் எங்கே நம்மளுக்கு நீடு இருக்கோ அந்த இடத்துல அந்த வேரியபிளை கால் பண்ணிட்டு அந்த டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நீடு இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை நம்ம நல்லா அப்டேட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ இந்த லைனில் பார்த்திங்கன்னா நம்ம x = 10ன்னு சொல்லிட்டு இந்த வேரியபிளுக்கு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ சிஸ்டத்தோட மெமரியில் போய் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டோரான ரெஃபரன்ஸ் இந்த வேரியபிளில் அசைன் ஆகிருக்கும். ஸோ எப்போல்லாம் நம்ம இந்த வேரியபிளை கால் பண்ண போதோ இந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி அது மெமரியிலேருந்து அதோட வேல்யூவை எடுத்துகிட்டு இந்த வேரியபிளுக்கு ப்ரொவைட் பண்ணோம். ஸோ ஹவு டு கிரியேட் அ வேரியபிள் இன் பைத்தான். ஸோ பைத்தானில் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அந்த வேரியபிளோட நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு அந்த வேரியபிளோட டேட்டாவை நம்ம அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டாலே போதும், வேரியபிள் க்ரியேட் ஆகிக்கிறோம். இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸுன்றது ஒரு வேரியபிள் நேம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு அந்த வேரியபிளுக்கு 10ன்ற அந்த வேல்யூ நம்ம அப்டேட் பண்ணும்போதே இந்த வேரியபிள் க்ரியேட் ஆகிக்கிறோம். ஸோ இங்கே கொடுக்கும்போது நம்ம எக்ஸோட டேட்டா டைப்பும் நம்ம மென்ஷன் பண்ணுறதில்ல. ஸோ பைத்தானில் நீங்கள் வேரியபிளுக்கு டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ண நீட் இல்லை. ஜஸ்ட் அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டாலே போதும். அந்த வேல்யூவை வச்சு பைத்தானே அந்த வேரியபிளோட டேட்டா டைப்பை அசைன் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 10ன்னு சொல்லி இன்டிஜர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கோடிங் ரன் பண்ணும்போது எக்ஸோட டேட்டா டைப்பு இன்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வேரியபிள் நேமிங் ரூல்ஸ். ஸோ ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிளோட ஃபஸ்ட்டு கேரக்டர் லெட்டராக இருக்கணும். எய்தர் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டராக இருக்கணும், இல்லைனா அண்டர்ஸ்கோரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள் நேமில் ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே அலௌடு கிடையாது. நம்ம லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மற்ற ஸ்பெஷல் கேரக்டர் லைக் டாலர் சிம்பிள், கமா இந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் அலௌடு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பைத்தானோட கீவேர்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப், எல்ஸ், வைல், கிளாஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் நேமிங்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பைத்தானில் மல்டிபிள் வேரியபிளுக்கு நம்ம சேம் டைமே டேட்டா அசைன் பண்ண முடியும். இங்கே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏபிசின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ 3 வேரியபிளும் கம்மாவை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த 3 வேரியபிளுக்கான வேல்யூஸ் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கம்மா வச்சு சேம் ஆர்டரில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது கொடுத்து இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டாவை நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3ன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி மல்டிபிள் வேரியபிளுக்கு இந்த மாதிரி கம்மா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்து அதோட வேல்யூவாக சேம் ஆர்டரில் நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா மல்டிபிள் வேரியபிளுக்கு சேம் டைம் நம்ம டேட்டா அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது வேரியபிளோட டேட்டா டைப். ஸோ பைத்தானில் பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு டேட்டா டைப்பை நம்ம டிக்ளேர் பண்ண நீடு கிடையாது. ஸோ அந்த வேரியபிளுக்கு டேட்டா அசைன் பண்ணிட்டாலே போதும், அதோட டேட்டா டைப்பை பைத்தானே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அதுக்கு அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ பைத்தானில் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளால் இன்டிஜர் க்ரியேட் பண்ண முடியுது, ஃப்ளோட், அப்புறம் ஸ்ட்ரிங், பூலியன் மாதிரி டேட்டா டைப்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள். ஸோ பைத்தானில் நம்மளால் குளோபல் வேரியபிள் க்ரியேட் பண்ண முடியும், லோக்கல் வேரியபிள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ லோக்கல் வேரியபிள்ன்றது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுற வேரியபிள் தான் லோக்கல் வேரியபிள். ஸோ குளோபல் வேரியபிள்ன்றது அவுட் சைட் த ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்மளால் மற்ற கோடு பிளாக்லேயும் நம்மளால் இதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பைத்தானில் ஒரு சாம்பிள் கோடு ஒன்று க்ரியேட் பண்ணி எப்படி வேரியபிள் க்ரியேட் பண்ணுறது, எப்படி அதை ஆக்சஸ் பண்ணுறதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் VS கோடு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் போய்ட்டு நியூ ஃபைல், பைத்தான் ஃபைல். இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். x = 10. ஸோ இந்த எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள் நேம். அதுக்கு நான் 10ன்னு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இப்போ பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ எக்ஸோட டேட்டா டைப்பை வந்து என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து டைப்புன்னு கொடுத்துட்டு எக்ஸ்ன்னு அதுக்குள்ளே கொடுத்துருங்க. ஃபைலை சேவ் பண்ணிட்டு அகைன் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட டைப் வந்து இன்ட்னு வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம எக்ஸ்ன்னு வேல்யூ நேம் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு வேல்யூ மட்டும் தான் அசைன் பண்ணியிருக்கோம். அதோட டேட்டா டைப் வந்து நம்ம அசைன் பண்ணவே இல்லை. பட் கொடுக்குற இன்புட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வேரியபிளுக்கு வந்து டேட்டா டைப் வந்து அசைன் பண்ணிடுது. ஸோ இதுக்கு வந்து இன்ட்னு அசைன் ஆகிருக்கு. சேம் வே நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரிங்கு க்ரியேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேரியபிளுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட டேட்டா டைப் அசைன் ஆயிருக்கு. ஸோ 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்னு அசைன் ஆயிருக்கு. ஸோ வெல்கம் டு பைத்தானுக்கு ஸ்ட்ரிங்குன்னு அசைன் ஆயிருக்கு. ஸோ பூலியனுக்கு பூல் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் ஆயிருக்கு. அதே மாதிரி 10.5க்கு ஃப்ளோட்டுன்னு அசைன் ஆயிருக்கு. ஸோ இதுதாங்க நம்ம ஒரு பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போது அதுக்கு வந்து டேரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கேற்ற டேட்டாக்கு ஏற்ற மாதிரி அதோட டேட்டா டைப் வந்து பைத்தான் அசைன் பண்ணிடும். ஸோ அடுத்தது வந்து இந்த வேரியபிள் எல்லாம் நம்ம டேட்டா அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், பைத்தான் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி பூலியன்லாம் நம்ம கொடுக்க போது அதுக்கு வந்து எப்படி வந்து டேட்டா கொடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்மளுக்கு கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் லெட்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 20 பைத்தான் வேர்ல்ட். ஸோ இதை வந்து ஃபால்ஸ்ன்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபால்ஸ்க்கும் ஃபஸ்ட் கேரக்டர் வந்து நம்ம வந்து கேபிட்டல் லெட்டர் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம அப்டேட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ 10க்கு 10.5ன்னு வந்திருக்கு. சாரி, 10க்கு வந்து 20 அப்டேட் ஆகிருக்கு. அடுத்து வந்து இந்த டெக்ஸ்ட்டில் அதுவும் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து ட்ரூக்கு ஃபால்ஸ் மாற்றிருக்கோம். அது அடுத்த வேல்யூவும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் பைத்தானில் வேரியபிளில் வந்து நம்மளால் டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ எல்லா வேல்யூக்கும் வந்து சேம் டேட்டா டைப் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டைப் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்மளுக்கு இன்ட்டாக இருந்துச்சு எக்ஸு. இப்போ வந்து பார்த்தோம்னா எக்ஸ் வந்து ஃப்ளோட்டாக மாறிடுச்சு. ஸோ பைத்தானில் வந்து நம்ம டேட்டா மாற்றினாலே வந்து அதோட டைப்பும் வந்து பார்த்திங்கன்னா புது டேட்டாக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி மல்டிபிள் வேரியபிளுக்கு சேம் டைமில் டேட்டா அப்டேட் பண்ணுறதுன்றது செக் பண்ணி பார்க்கலாம். ஏ கமா பி கமா சின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 3 வேரியபிள். ஸோ 3 வேரியபிளுக்கு 3 டைப் ஆஃப் டேட்டா நம்ம கொடுக்கலாம். 2 3 print a print
பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 1 to 1 அப்டேட் ஆகிருக்கு, பிக்கு வந்து 2 அப்டேட் ஆகிருக்கு, சிக்கு வந்து 3 அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரே டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து டேட்டா டைப் மாற்றி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேரியபிள் அப்டேட் பண்ணுறது நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள்ஸும் நம்மளால் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி மல்டிபிள் வேரியபிளுக்கு சேம் வேல்யூவும் நம்மளால் அப்டேட் பண்ணி பார்க்க முடியும். அது எப்படின்னா இப்போ ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஸோ இந்த 3 வேரியபிளுக்கும் ஒரே டெக்ஸ்ட் வேல்யூ நம்ம அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சி ஏபிசி 3க்குமே ஒரே டெக்ஸ்ட் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தாங்க. ஸோ மல்டிபிள் வேரியபிளுக்கு மல்டிபிள் டேட்டா கொடுத்து நம்மளால் அப்டேட் பண்ண முடியும் சேம் டைம். அதே மாதிரி மல்டிபிள் வேரியபிளுக்கு சேம் டேட்டாவும் கொடுத்து நம்ம சேம் டைமில் அப்டேட் பண்ண முடியும் பைத்தானை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நம்ம குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள் க்ரியேட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த குளோபல் வேரியபிள் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு கோடிங்கில் வந்து ஒரு குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கால் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கால் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோன்னே ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற குளோபல் வேரியபிளோட டேட்டாவை வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு லோக்கல் வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். ஈக்குவல் டு மை லோக்கல் வேல்யூ. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம கால் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது பிரிண்ட் ஆகுது உங்களுக்கு. இப்போ ஃபங்க்ஷனுக்கு வெளியே இந்த லோக்கல் வேரியபிள் அண்ட் குளோபல் வேரியபிள் கால் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வேரியபிள் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் லோக்கல் வேரியபிள் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை. இது நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து இந்த லோக்கல் வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து நம்ம கால் பண்ணப்போது அது ஒர்க் ஆகாது. ஏன்னா அது ஒரு லோக்கல் வேரியபிள். ஆனால் குளோபல் வேரியபிள் நம்மளுக்கு எங்கே இருந்தாலும் அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து குளோபல் வேரியபிளை மாடிஃபை பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ குளோபல் வேரியபிள் equal to welcome to my function. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த குளோபல் வேரியபிளுக்கு வேறு ஒரு டேட்டா நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அந்த குளோபல் வேரியபிளை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பிரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். side function ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் ஃபங்க்ஷனில் அந்த குளோபல் வேரியபிள் வந்து அப்டேட் ஆகி வெல்கம் டு மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருக்குது.
ஆனால் அவுட் சைடில் ஃபங்க்ஷன் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா வெல்கம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து அவுட் சைடு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது குளோபல் வேரியபிள் வந்து நம்ம குளோபலி என்ன டேட்டா அப்டேட் பண்ணமோ அது மட்டும் தான் இருக்குது. ஸோ உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ளே மாடிஃபை பண்ணது அப்டேட் ஆகலை, ஆனால் ஃபங்க்ஷனுக்குள்ளே அது சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி டேட்டாவை கொடுக்க போது இதை ஒரு புது லோக்கல் வேரியபிளாக அது கன்சிடர் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் இந்த லோக்கல் வேரியபிள் ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு ஸோ ஒர்க் ஆகுது. ஸோ அவுட் சைட் வெளியே வரும்போது இந்த குளோபல் வேரியபிள் ஆக்சுவல் டேட்டா என்ன இருக்கோ அந்த டேட்டா வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இன்சைட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இது ஒரு லோக்கல் வேரியபிள் மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்காக நம்ம இதை என்ன பண்ணணும்னா, இதை வந்து குளோபல்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணணும். ஸோ டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ இன்சைட் ஃபங்க்ஷனும் இது அப்டேட் ஆகிடுச்சு, அவுட் சைடு ஃபங்க்ஷனும் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம குளோபல் வேரியபிளை வந்து நம்ம எதாவது மாடிஃபை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இல்லை பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே நம்ம மாடிஃபை பண்ணணும்னா இப்படி தான் நம்ம போய் மாடிஃபை பண்ணணும். குளோபல்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேரியபிளை போய் நம்ம அப்டேட் பண்ணோம்னா அந்த குளோபல் வேரியபிளை நம்மளால் அப்டேட் பண்ண முடியுது. இல்லைனா இதை அப்டேட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு லோக்கல் வேரியபிளாக தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேரியபிள் க்ரியேட் பண்ணி எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். ஃபைனலி வந்து இந்த வேரியபிளை நம்ம டெலீட் பண்ணணும்னா டெல்லுன்னு சொல்லிவிட்டு அந்த வேரியபிள் நேம் நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த வேரியபிள் வந்து டெலீட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், பிரிண்ட் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ டெலீட்டுக்கு அப்புறம் இதை பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு வந்து அப்டேட்டிங் மல்டிபிள் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பிரிண்டில் வந்து அந்த டேட்டா வருது நம்மளுக்கு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் பண்ணதில் அப்டேட்டிங் மல்டிபிள் வேரியபிள்னு வருது. ஸோ ஆனால் டெலீட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி பிரிண்ட் பண்ணும்போது ஏ இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண வேரியபிளை நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.